அவர் இயக்குன படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எது எது சார்? பாக்கியராஜ் சார் இயக்குன படங்கள்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் பலது சொல்லலாம். சிலது மட்டும் நான் இங்கே நேரமின்மை கருதி சிலது மட்டும் சொல்கிறேன். முந்தானை முடிச்சு, அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த ஊர்வசி நடித்த பரிமளா கதாபாத்திரம் ஆக்சுவலாக கதைப்படி பார்த்தாக்கா அந்த மக்களுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தின் மேலே வெறுப்பு வரும். என்னடா ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சத்தியம் பண்ணி ஒரு குழந்தைய தாண்டுறாளே, இவெல்லாம் ஒரு பொம்பளையா, அந்த குழந்தைக்கு ஆபத்து வராது அதனால அப்படின்னு அவன் மேலே வெறுப்பு வரும் பொதுவாக கதையாக படித்தாக்கா மக்களுக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரத்தின் மேலே மக்களுடைய அனுதாபம் ஏற்படுகிற மாதிரியாக அந்த ஸ்க்ரீன் பிளேவை பண்ணியிருப்பார் பாக்கியராஜ். அப்புறம் வந்து பவுனு தான் அது அவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்ல மாட்டேன். தூரல் நின்று போச்சு படத்தில் வந்து அந்த சுலக்ஷானுடைய கதாபாத்திரம் அவ்வளவு அழகாக இருக்கும். லவ் இஸ் நத்திங் பட் இன்னசென்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற வழக்கம். அந்த விஷயத்தை வந்து அந்த சுலக்ஷனா கதாபாத்திரம் பிரதிபலிக்கும். அவளுக்கு வந்து அந்த செக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது அந்த ஹீரோயினுக்கு. ஆனால் பாக்கியராஜை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாள். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்.